வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருப்போம். மெஹந்தி போடுறது இவ்வளோ கஷ்டமான்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். மெஹந்தி வீடியோஸ், ஃபோட்டோஸ் நெறையா பார்த்துருப்போம். அழகா இருக்கும். பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ நேரம் ஆகுமா? கண்டிப்பா ஆகுங்க. கிட்டத்தட்ட ஒரு சினிமாவே பார்த்து முடிச்சிடலாம் போல. அதுக்கு மேலேயே ஆச்சு. எனக்கே ட்ரிம் பண்ண தெரியாது. நான் தான் என் தங்கச்சிக்கு ட்ரிம் பண்ணி விட்டேன். அழகான எந்த விஷயத்துக்கு பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய உழைப்பு இருக்குன்னுவாங்க. அது மாரி தான். என்னால பொறுமை தாங்க முடியல. நான் பொறுமையான ஆள் தான் நண்பர்களே. இருந்தாலும் எனக்கே பொறுமை இழந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவு நீங்களே என்னன்னு பாருங்க. கற்பனை ஊத்தா வரும். அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. இனிமே யாரால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இனி ஓய மாட்டான் அந்த ஓவியம் சீனும். தமிழ்நாட்டுல ஒரு பிரளயமே நடக்க போகுது. இந்த வீடியோ பார்க்குற மெஹந்தி ஆர்டிஸ்ட் யாரும் கோவப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகலான்னு இருக்கேன். யானையெல்லாம் பயங்கரமாக வரைஞ்சிருப்பேன் பாருங்கள். யதார்த்தமாக ஒன்று நடந்துச்சு. இந்த கையில் முருகன் இருப்பார், இந்த கையில் சிவன் பார்வதி விநாயகர் இருப்பார். இது ஒன்றும் பிளான்லாம் பண்ணலை, யதார்த்தமாக அமைஞ்சிச்சு. ஸோ லைஃப்பில் சில விஷயங்கள் யதார்த்தமாக தான் அமையும். அப்படி யதார்த்தமாக அமைஞ்சது தான் இந்த மெஹந்தியும் கூட. எங்களுக்கு உங்கள் மெஹந்தி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்கள் பேஜை விசிட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்கள். அப்புறம் என்ன நண்பர்களே, நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும், தொடர்ந்து பயணிப்போம்.